அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டக்கூடிய வைஷாலி, துரோணாச்சாரியா விருது அறிவிக்கப்பட்ட பயிற்சியாளர் ரமேஷ் ஆகியோருடன் நம்முடைய செய்தியாளர் சடையாண்டி நடத்தக்கூடிய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். நன்றி தேவப்பிரியன். தமிழ்நாட்டிற்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய விளையாட்டு துறையில் உயரிய விருதான பயிற்சியாளருக்கு அறிவிக்கக்கூடிய துரோணாச்சாரியார் விருது சதுரங்க பயிற்சியாளர் கிராண்ட் மாஸ்டர் திரு ரமேஷ் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் வீரர்களுக்கு அறிவிக்கக்கூடிய அர்ஜுனா விருது சதுரங்க நாயகி கிராண்ட் மாஸ்டர் வைசாலிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு பேருமே நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல மாணவியிட்ட வர்றோம். கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்தை இப்பதான் எட்டி பிடிச்சீங்க. முதல் பெண்மணி அப்படின்ற ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தினீங்க. இந்த சமயத்துல அர்ஜுனா விருதும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் வெரி ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரொம்ப வெரி ஹாப்பி. லைக் ரமேஷ் சாருக்கும் துரோணாச்சாரி அவார்ட் கிடைச்சிருக்கு. லைக் வெரி ஸ்பெஷல் டே எல்லாருக்குமே. நிச்சயமா இரட்டிப்பு மகிழ்ச்சி தான் தமிழ்நாட்டுக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. பயிற்சியாளர் மற்றும் உங்களுடைய மாணவி ரெண்டு பேருக்குமே விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்றேன். அண்டு அனைவருக்கும் முன்னாடி வைஷாலி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். வைஷாலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடின உழைப்பாளி. நிறைய பேர் மகளிரில் நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். அண்டு நிறைய பேரால் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்க முடியல. 12 வருடங்களுக்கு பிறகு இந்தியாவை சேர்ந்த ஒரு இளம்பெண், அதுவும் தமிழகத்தை சேர்ந்த வைஷாலி கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உலக அளவில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கான குவாலிஃபிகேஷன் போட்டி கேண்டிடேட்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் உலகத்திலேயே சிறந்த 8 பேர் மட்டும்தான் பங்கேற்க முடியும். அதில் 8 பேரில் ஒருத்தியாக வைஷாலி அவர்கள் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஃபிடே கிராண்ட்ஸஸ்னு ஒரு மிக கடுமையான போட்டியில் வின் பண்ணி. ஸோ இது எல்லாமே இந்த கடந்த 2-3 மாதங்களில் நடந்திருக்கு. அதோடு அவர்களுக்கு அர்ஜுனா அவார்டு கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமா சார். வைசாலியாக இருந்தாலும் சரி, பிரகானந்தனாக இருந்தாலும் சரி, கிராண்ட் மாஸ்டர், அர்ஜுனா விருது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து விருதுகளை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பயிற்சியாளருக்கு, ஒரு குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு காணிக்கையா அவங்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் நாங்கள் பார்க்குறோம். சார், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் இது ஒரு குருன்ற ஸ்தானத்தை பார்க்கும்போது நம்ம எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அண்டு என்னுடைய மாணவர்களுக்கும் அதை நான் சொல்கிறேன். நீங்கள் கடினமான உழைப்பு மேற்கொள்ளணும். அண்டு நம்மளுடைய பாதையில் நம்ம முன்னேறி சென்று கொண்டே இருக்கணும். அதுக்கு என்னென்னலாம் நம்ம செய்யணுமோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடணும். நமக்கு என்ன எப்போ கிடைக்கணுங்கிறது நமக்கு அந்த நேரத்தில் கிடைக்கணும்னு நம்பி நம்ம செய்யணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளோட முழு முனைப்போடு நம்மளுடைய எஃபர்ட்டில் கவனத்தை செலுத்த முடியும். அதை பிரகடனமும் சரி, வைஷாலியும் சரி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பெருமையாக இருக்குது. நிச்சயமா சார். குருவுக்கு செய்யக்கூடிய கடமையை செஞ்சு முடிச்சிட்டாங்க வைஷாலியும் பிரகானந்தனும். பிரகானந்தன் ஏற்கனவே அர்ஜுனா அவார்டை அலங்கரிச்சிட்டாரு. அடுத்து நீங்களும் ஒரே வீட்டில் 2 அர்ஜுனா விருது இருக்க போகுது. தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏற்கனவே சதுரங்க வரலாற்றில் இந்த உலகத்திலேயே யாருமே ஒரு அக்காவும் தம்பியும் கிராண்ட் மாஸ்டராக இருந்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சாதனை, மீண்டும் ஒரு மறக்க முடியாத ஒரு சாதனை. எப்படி இருக்கு? வீட்டில் அம்மா அப்பாட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? இன்னும் அப்பாட்ட பேசல, அம்மாட்ட பேசினா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அண்ட் 2 பேர் சக்ஸஸ்க்கு நிறைய பேர் சுற்றி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க த்ரூ அவுட் இவ்வளோ வருஷ ஜேர்னியில். என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரெயினர் தியாகராஜன் சாராக இருக்கட்டும், இப்போ ரமேஷ் சார், சந்தீபன் சாரோட ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ், அண்ட் சுற்றி நிறைய ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃபுல் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும். அண்ட் எல்லாருக்குமே இந்த டைமில் தேங்க் பண்ணிக்கலாம். எல்லாரும் பேரும் சொல்ல முடியாது, பட் வெரி கிரேட்ஃபுல் டு ஆல் ஆஃப் தெம். நிச்சயமா இந்த அர்ஜுனா விருது உங்களுடைய பொறுப்புணர்ச்சியை எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்ல, இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு. இப்பதான் இதுவாயிட்டு இருக்கு. ஸோ இப்பதான் தெரியும். பட் வெரி ஹாப்பி வித். உங்களுடைய சதுரங்க வாழ்க்கைக்கு இந்த மாதிரியான அர்ஜுனா விருது எந்த அளவுக்கு ஊக்குவிப்பா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இந்த விருதுகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உத்வேகத்தை கொடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அர்ஜுனா அவார்டு லிஸ்ட் எடுத்தாலே பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் இப்போ நானும் ஒருத்தர் இருக்கும் போது யோசிக்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்கு. அண்ட் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி பேர்ட்ஸில் சொல்கிறதுக்கு. நிச்சயமா தமிழ்நாட்டில் முதல் முறையாக அர்ஜுனா அவார்டு வாங்கினதே நம்ம தமிழ்நாட்டில் செஸ்ஸுக்கு தான் கிடச்சிருக்கு அந்த முதல் அர்ஜுனா அவார்டும். ஸோ இப்போ அடுத்தடுத்து நிறைய பிரகானந்தன், வைசாலி, அடுத்து குகேஷ் ரெடியாக இருக்கார். இப்போ இந்தியாவிலே நம்பர் 1 வேறு இருக்கார். ஸோ சதுரங்கத்தில் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்குது. 30 கிராண்ட் மாஸ்டர் 84ல் உலக அரங்கில் கேண்டிடேட் செஸ் டோர்னமெண்ட்டுக்கு 3 பேரை நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ இதெல்லாம் என்ன உணர்த்துது சார்? தமிழ்நாட்டில் ஆல்ரெடி மெக்கா, செஸ் மெக்கா, கேபிட்டல் ஆஃப் செஸ்
அப்படின்லாம் நிறைய சொல்லிக்கிறோம். ஸோ இந்த சாதனைகளை தக்க வைக்கணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னா ஒரு பயிற்சியாளராக என்ன சொல்ல விரும்பும்? கடின உழைப்பு தான் இதில் ஷார்ட்கட்டே கிடையாது. நிறைய பேர் மற்றவர்கள் இதில் ஆல்ரெடி பிரபலம் அடைஞ்சிருக்காங்க, நம்ம அந்த மாதிரி பிரபலம் அடையணும்னு நிறைய குழந்தைங்க வராங்க. அந்த மாதிரி வரக்கூடாது. நம்மளுடைய உழைப்பு மூலமாக நம்ம முன்னுக்கு வரணுங்கிறதுல அவங்க ரொம்ப கிளியராக இருக்கணும். சில மாணவர்கள் பயிற்சியாளரால் நம்மளால் ஒரு பெரிய பிளேயர் ஆக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய பொறுப்பை அடுத்தவங்க கிட்ட விடக்கூடாது. நம்மளே அதுக்கான முழு பொறுப்பையும் நம்மளே எடுத்துக்கிட்டு என்னுடைய கடின உழைப்பாக நான் முன்னுக்கு வருவேன்னு சொல்கிறவங்களால தான் பயிற்சியாளர் சொல்லிக் கொடுக்கறத உபயோகப்படுத்திக்கிட்டு அவங்களால நல்ல உயரத்துக்கு வர முடியும். ஸோ கடின உழைப்பு, அதை நம்ம அதுக்காக என்ன வேணால் செய்யலாம், அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் இருக்கணும். நிச்சயமா சார், நிச்சயமா. சதுரங்கத்தின் மூலமா தமிழ்நாட்டிற்கு மேலும் ஒரு மகுடம் சூட்டி இருக்கிறீங்க. மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய விளையாட்டுத்துறை விருதுகள்ல உயரிய விருதுகள் 2 பேருக்கு, அதுவும் சதுரங்கத்திலிருந்தே தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டிற்கு விளையாட்டுத்துறைக்கு இது ஒரு முக்கியமான நாள், மகிழ்ச்சியான நாள். கடின உழைப்பு இருந்தா எவராலும் சாதிக்க முடியும், எவராலும் யாருனாலையும் தொட முடியாத ஒரு உச்சத்தை தொட முடியும் அப்படின்றதுக்கு இந்த 2 பேர் தான் எடுத்துக்காட்டு. அவர்களுடைய வார்த்தையும் அதை தான் உணர்த்துகிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான நேர்காணலுக்கு மிக்க நன்றி சடையாண்டி.